உங்கள் கேப்டன் ஜி அருமையான ஒரு வணக்கத்தோடு ஒரு சின்ன பதிவு. இந்த பதிவை முழுசாக கேளுங்கள். முழுசாக கேட்டால் மட்டும்தான் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அந்த வகையில் பதிவுகளை தொடங்குகிறேன். இப்போ ஒரு கொஞ்ச நாளாகவே பெரிய ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கு. தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் ஒன்றாக கூட்டணி வைத்து விட்டார்கள் என்று. இந்த கூட்டணி வைத்ததனால் நிறைய வாடகவாய்களும் நிறைய அரசியல் விபச்சாரிகளும் நிறைய பேர் மிக அருமையான கருத்துக்களை பதிவிறக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் யோகியக்கார பதிவுகள். ஒரு யோகியனை நிர்ணயம் செய்வது தன்னைத்தானே நிர்ணயம் செய்ய முடியாது. ஒரு யோகியன் அப்படின்னா நிச்சயமாக நம்மை சார்ந்திருக்கக்கூடிய மற்றவர்கள் தான் நாம் யார் என்று ஒரு யோகியனை நாம் முகவரி கொடுக்க முடியும். அந்த வகையில் என்னிடம் ஒரு சில நல்ல குணங்கள் இருக்கு. யாரிடமும் அதிகம் சண்டைக்கு போக மாட்டேன். யாரிடமும் அதிகப்படியாக எதுவுமே இலவசமாக வைத்துக் கொள்ள மாட்டேன். மது குடிக்க மாட்டேன். புகைப்பிடிக்க மாட்டேன். கான்ஸ் கஞ்சா இதெல்லாம் போடும் பழக்கம் என்னிடம் இல்லை. அப்போ நான் யோகியனா இல்லையாங்கிறது முடிவு பண்ணும் இடத்தில் நீங்கள் இருக்கீங்க. தேவைப்படும் பட்சத்தில் என்னை சார்ந்து இருப்பவர்களை நீங்கள் விசாரித்துக் கொள்ளலாம். சரி, விஷயத்துக்கு வருவோம். தேமுதிகவும் திராவிட முன்னேற்ற கழகமும் இணைந்தது பெரிய வரலாற்று பிழை ஆகிவிட்டது என்று சொல்லி நிறைய அரசியல் விமர்சனக்காரர்களும் இந்த அரசியல் காளான்களும் இந்த அரசியலிலே புழுத்து அந்த புழுவிலே எச்சிகளை பொறுக்கி அதில் வாழ்க்கை நடத்தக்கூடிய இந்த ஓட்டை விபச்சாரிகளும் அரசியல் விபச்சாரிகளும் நிறைய பேர் தேமுதிகவை மிக வன்மையாக கண்டிக்கிறார்கள். எனக்கும் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆகையினால் தேமுதிகவும் திமுகவும் வரலாற்று பிழை ஒன்று செய்துவிட்டது. வடிவேலும் சிவாஜி அப்படிங்கிறவனும் பண்ண விமர்சனம், கேப்டனை கேவலமாக பேசியும் அவனிடம் போய் நீங்கள் காலில் விழுந்திருக்கீங்களா அப்படின்னு இந்த காலவாரி கூட்டங்கள் அருமையாக ஒரு பதிவு சொல்லியிருக்கார்கள். உங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்த்துக்கள் சொல்கிறேன். என்னை போன்ற 40-50 வருஷமாக இந்த ஒரே கட்சியில் இருப்பவனுடைய மனம்லாம் ரொம்ப வலிக்கு, ஏகப்பட்ட கஷ்டமாக இருக்குது. ஆகையினால் இந்த கட்சியை விட்டு விலகலாம் அப்படின்னு நான் நினைச்சு கொண்டிருக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இந்த கட்சி, இந்த துண்டு இனிமேல் நான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி வைத்ததனால் எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. ஆகையினால் இந்த துண்டை இனிமேல் நான் போட போவது இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களாடா? அடா ஐயோ கேட்ட புழுவுக்கு பிறந்தவனுங்களா? நீங்கள் சொல்லி இந்த துண்டை தூக்கி எறியும் இடத்தில் நான் இல்லை, இது துண்டு இல்லை, உங்களை துளைக்கக்கூடிய தோட்டா குண்டு அப்படின்னு ஒவ்வொரு தொண்டனும், உண்மை தொண்டர்கள் இதை நீங்கள் தேசிய கொடிக்கு ஒப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த அரசியல் விமர்சனம் இந்த பொதுவெளியில் விசில் கூட்டங்கள், இந்த சில்லு கூட்டங்கள், இதெல்லாம் விமர்சனம் வைக்கிறது கூட என்னால் சில நேரம் ஏற்றுக்கொள்ள முடியுது. ஏன்னா அவர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்தில் அவர்கள் தகுதி இல்லாதவர்கள். ஏன்னா ஒரு அரசியல்வாதியை விமர்சனம் செய்யலாம் அப்படின்னா அந்த விமர்சனத்திற்கு நீங்கள் தகுதியானவர்களா அப்படின்னு பார்த்தா இந்திய அளவிலும் தமிழக அளவிலும் ஒரு அரசியல் கூடம் இல்லை இந்த கட்சி தவிர.
இதனால இந்த மடத்தனம் தான் செய்கிறதுனால தான்டா நீங்கள் வீணாக போகிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவான். கமாண்டுகளை கவனமாக பண்ணுங்கள், இல்லை என்றால் மிக மோசமான விளைவை சந்திக்கணும். பதிவு போடுவது என்னுடைய கடமை. அதை பார்த்துவிட்டு நல்ல கமாண்டுகளை போட்டால் பதிவை பாருங்கள், இல்லையா தூக்கி எறிஞ்சிட்டு போங்க. இந்த பூனா சூனாங்கிற வார்த்தையை பயன்படுத்தினீங்கன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிறத அந்த நேரத்தை தெரியப்படுத்துகிறேன். துரோகம் இழைத்த கட்சியோடு சேர்ந்து எப்படா நீங்களாம் செயல்படுறீங்க அப்படின்னு ஒரு வன்மத்தை கக்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு துரோக கட்சிகள் இப்பொழுது தேமுதிகவை விமர்சனம் செய்ய. தேமுதிகவை விமர்சனம் செய்யும் அதிகாரம் யாரிடம் இருக்கிறது அப்படின்னா ஒரு யோக்கியமான கட்சிக்கு மட்டும்தான் உண்டு. அந்த யோக்கியமான கட்சின்னு தொலைவு பார்த்தா எங்கேயுமே சல்லடை போட்டு தொலைவு பார்த்தா எந்த கட்சியுமே இல்லை. சரி, அப்பேற்பட்ட அயோக்கிய கட்சிகளிடம் போய் நீங்கள் ஏன் கூட்டணி வச்சிங்கன்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. அடா முட்டாள் போயிருக்கலாம். நீங்கள் இலவச பஸ்ஸுக்கு போகலாம், நீங்கள் இலவசமாக ஓட்டு போடலாம், நீங்கள் ஓட்டு காசு வாங்கலாம், நீங்கள் இலவசமாக ஒரு நலத்திட்ட உதவிகள் பண்ணலாம், இலவசமாக ஆளுங்கட்சி கொடுக்கக்கூடிய நிதிகளை பெற்றுக்கொள்ளலாம், இலவசமாக அரிசி வாங்கலாம், இலவசமாக பருப்பு வாங்கலாம், இலவசமாக வேலை வரிக்கு கூட வாங்கலாம். ஆனால் நீங்கள் செய்தது இலவசத்துக்கு பின்னாடி சுத்தி ஓட்டுக்கு நோட்டை வாங்கி விலைக்கு வித்த அயோக்கிய பயல்கள் பொதுமக்கள் என்று சொல்லக்கூடிய போர்வையில் இருக்கக்கூடிய யோக்கியமற்றவன் ஒரு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை விமர்சனம் செய்யும் இடத்தில் நீங்கள் இல்லடா அப்படிங்கிறத என்னன்னு சொல்ல முடியும். 2011 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இல்லை என்றால் தூசு தட்டப்பட்டிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஊசி போன கீரை வடையா இருக்கும். திமுகவாவது நேரடியா குத்துனான். அதிமுக காரன் கூட இருந்து குழிய நோண்டி குத்தி புறமுதுகையில குத்தி அப்பேற்பட்ட மலையை சாய்ச்சவனுங்கடா நீங்களாம். அவனுக்கு கோபம் வர மாதிரி பேசுறது, அவருக்கு மீடியாக்கள் மூலியமாக பெரிய டார்ச்சர் கொடுக்கறது, குடிகாரங்கிற பட்டத்தை கொடுக்கறது, பால் விலைக்கும் பஸ் விலைக்கும் எதுக்கு ஏற்றுனீங்கன்னு சொல்லி ஒரு கூட்டணியில் உட்காந்துருப்போம், நீ எப்படி எங்களை எதிர்த்து பேசலான்னு சொன்னது, அவரை குடிகாரங்கிற பட்டத்தை கொடுத்து நீங்கள் தேவைப்பட்டால் என்னை எதிர்த்து நின்று பாரு அப்படின்னு சொல்லி சவால் விட்டது. இப்பொழுது சவால் விட்டது அந்த ஆத்மாவுக்கு கேவலமா போச்சான். அந்த ஆத்மா உங்களை சும்மா விடுமான்னு சொல்லி ஒரு சில பேர் விமர்சனம் வைக்கிறான். அந்த ஆத்மா எந்த இடத்தில் ஒரு ஆத்மாவை வைத்திருக்குது அப்படின்னா ஒரு நிஜ சக்தியான எங்கள் அன்னையராக செயல்படக்கூடிய பிரேமலதா அவர்கள் தான். ஏன்னா அவர்கள் நிழல் சக்தி இல்லடா நிஜ சக்தின்னு சொன்னது அவர் கேப்டன். அது ஒன்று பத்தாதா, அவர் கிட்டத்தட்ட 370 கோடிக்கு மேல செலவு பண்ணியிருக்காரு பொதுமக்களுக்கு. அன்னைக்கு திருமணத்திற்கு அப்புறம் இந்த 370 கோடியையும் எதற்கு நீ செலவு பண்ணிட்டு ஒரு வார்த்தை கேட்டிருப்பாங்களா அந்த அம்மா? நீங்கள் செய்யக்கூடிய செலவை இன்னும் கூடுதலா பண்ணுங்க அப்படின்னு சொன்ன அந்த அம்மையாரை பார்த்து நீங்கள் பணத்துக்கும் பதவிக்கும் விலை போய்கிட்டு பேரம் பேசிக்கிட்டு இந்த கட்சியை விலைக்கு வித்துட்டீங்களாடா கொள்ளைக்காரனுங்களா அப்படின்னு சொன்னீங்களே. யாரா கொள்ளைக்காரன்? கொள்ளை அடிப்பவனிடம் கூட்டு வைத்து கொண்டு கொள்ளை அடிப்பவனிடம் நீங்கள் அரசல் புரசலாக ஒளிமறைவாக வாங்கி தின்னது, இதையெல்லாம் நாங்கள் அரசியலிலே 20 வருஷம் பார்க்காத நிலைப்பாடு இல்லை. எங்களை தோக்க வைப்பதற்கு மிகவும் அரும்பாடுபட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தை விட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று இப்போது அரைக்கோவில் விட்டு கொண்டிருக்கிறவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் உண்மை தொண்டனாக இருப்பவர்கள் நீங்களும் சேர்ந்து எரியக்கூடிய தீயில் எண்ணெயை ஊத்தாதீர்கள். உண்மையான தொண்டனாக இருந்தால் கேப்டன் விட்ட கோட்டை பூர்த்தி பண்ணுவதற்கு அந்த அம்மையார் நீங்க அந்நியாராக இருந்து செயல்படுத்த முடியவில்லை, கடனாதியாக ஆனார். அம்மாவாக இருந்து இந்த குழந்தைகளை அத்தனை பேரும்
தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்களை காப்பாற்றுவதற்கு அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறார் என்பது கடலூர் மாநாட்டிலே அறிவிக்கப்பட்ட ஒரு நிதர்சன உண்மை. கடலூர் மாநாட்டிலே யார் எங்களை கேவலப்படுத்துகிறார்களோ அவர்களை நாங்கள் ஒருபோது மதிக்க போறதில்ல. எங்களை பெருமிதமாக மதித்து வா எங்களோடு கூட்டணி அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நாங்கள் கூட்டணி வைப்போம் என்று அறிவித்தது தவறு இல்லை. அந்த நேரத்தில் எதிரிகளிடம் கூட சரணடைந்து விடலாம், துரோகிகளிடம் சரணடையக்கூடாது என்பதை அன்னைக்கே விளக்கப்பட்ட ஒரு புள்ளி விவரம். அதை புரிந்து கொள்ளாத மடப்போக்கர்கள் பயங்கர விமர்சனம் வைக்கிறார்கள் அந்த அம்மாவை. சட்டப்படி பார்த்தால் ஒரு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தலைமை மட்டும் எடுக்கக்கூடிய முடிவு அல்லது இது. மாறாக மாற்று கட்சிகளை விட கடைக்கோடி தொண்டர்கள் வரைக்கும் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவு மாவட்ட செயலாளர்கள் உள்பட. அப்படி நீங்கள் விமர்சனம் திட்ட வேண்டும் அப்படின்னா மாவட்ட செயலாளர்களை போய் திட்டுங்கள், எங்கள் ஒன்றிய கிளை திட்டுங்கள். ஏன்னா அவர்கள் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சியை தான் தேர்வு பண்ணார்கள் என்பதற்கு வரலாற்று உண்மை இது. வரலாற்று பிழை என்பதை தவறு. ஆகையினால் அனைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அரும்பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தற்சமயம் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணையவில்லை, கூட்டணி தான் வைத்திருக்கிறோம் என்பதை இந்த புறம்போக்குகள்லாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். கூட்டணி என்பது வேறு, இணைந்து கொள்வது என்பது வேறு. நாங்கள் ஒன்றும் இணைப்பதற்கு இந்த நாட்டில் எத்தனையோ கட்சிகள் உதயமாகி அந்த சங்கங்கள் உதயமாகி அப்படியே நேராக ஒரு கட்சியில் போய் இணைத்து விடுவார்கள். அது நாங்கள் செய்யல. இந்த 5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து செயல்படுகிறோம், அவ்வளவுதான் எங்களுடைய வேலை. தவிர திராவிட முன்னேற்ற கழக துண்டுகளும் கொடிகளையும் பிடிப்பதற்கு தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டனுக்கு ஒருபோதும் அது நடக்காது. எங்கள் சின்னங்களும் எங்கள் துண்டுகளும் எங்கள் உடைகளும் எங்கள் யூனிஃபார்ம்களோடு சேர்ந்துதான் உண்மையான தொண்டன் செயல்படுவார்கள். கூட சேர்ந்து இந்த தேமுதிக தொண்டர்களும் அவரிடம் கூட்டணி வச்சு தவறு அப்படின்னு நிறைய தவறான ஒரு எண்ணப்போக்கை விதைத்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு. அதோடு சேர்ந்து நீங்கள் மூழ்கி தேமுதிக விமர்சனம் பண்ணாதீர்கள். ஒரு தாயாக இருந்து குடும்பத்தை காப்பாற்றணும், பிள்ளைகளை காப்பாற்றணும், தொண்டர்களை காப்பாற்றணும், கட்சியை காப்பாற்றணும், தன்னுடைய அலுவலகங்களை காப்பாற்ற வேண்டும், விமர்சனங்களை காப்பாற்ற வேண்டும், நிறைய புறம்போக்குகளுடைய விஷயங்களுக்கு பதில் சொல்லியாக வேண்டும், கட்சியை வழிநடத்த வேண்டும், நம்முடைய சின்னங்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும், நம்முடைய கட்சிகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும், நம்முடைய தொண்டர்கள் அழக்கூடாது, போன காலங்கள்லாம் போகட்டும், இந்த காலத்தில் தொண்டர்கள் போக்கே நம்முடைய போக்கு என்று சொல்லி சிவனேன்னு சொல்லி அந்த அம்மாள் நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னதற்கு அந்த அம்மாவுக்கு இப்படிப்பட்ட பட்டங்களை தீட்டி விடுகிறீர்களே. ஏடா உங்களால் அந்த அம்மாவுக்கு சின்ன ஒரு மனக்குறை வந்து அந்த அம்மா ஒரு தவறான முடிவை எடுத்து சப்போஸ் கேப்டனை போல தன்னைத்தானே மாட்டிக்கொள்ளும் சூழல் வந்துச்சுன்னா என்னடா பண்ணுவீங்க? ஐயோ கேட்ட பயல்களா. ஒரு பெண்ணை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் விமர்சனம் பண்ணார். தேவைக்கு அதிகமாக விமர்சனம் பண்ணினால் அது காலப்போக்கில் எங்கேயோ போயிடும். அரசியல் சாசன சட்டத்தில் யாரிடம் கூட்டணி வையுங்கள், யாரடி வைக்கக்கூடாது என்று இந்திய அரசியல் அமைப்பு சட்டமே சொல்ல. நீங்க என்னடா மயிர சொல்றீங்க? கட்சித்தாவல் சட்டம் 1985 செயல்பட்டது. அது இப்ப செயல்படுகிறதா அப்படின்னு கேட்டா இல்லை. அப்படி பார்க்கணும்னா நிறைய எம்எல்ஏகள் வந்து விலை போகாமல் இருப்பார்கள். கொத்தாக விலைக்கு போனார்களே, அன்னைக்கே இந்த கட்சித்தாவல் தடை சட்டம் செயல்படல. 6 மாதத்துக்குள் ஒரு தனிநபர் கட்சி மாறிக்கொள்ளலாம். அதற்கு மேல் மாறினால் உங்கள் சீட்டுக்கு இடம் இல்லை என்று சொல்லி அந்த சட்டம் சொல்லுது. ஆனால் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? நீ அவனுடன் தான் கூட்டணி வைக்கணும், இவங்களும் தான் வைக்கணும், அது மீதி வச்சானா உங்களுக்கு வழக்கு தொடரும் அப்படின்னு சொல்லி
எந்த அரசியலும் சொல்ல அரசியல் சாசனம் எழுதப்படவில்லை. அப்படி எழுதப்படாத ஒரு பொய் அப்படின்னா இந்த பொய் பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கும் புறம்போக்குகள். நீங்கள் உங்கள் போக்கை மாற்றிக்கொள்வதுதான் சிறப்பு. இன்னும் அடுத்த பதிவில் இதனுடைய தொடர்ச்சியை சொல்லுகிறேன். துரோகிகள் என்னென்ன செய்தார்கள், நம்மை யாரெல்லாம் நம்முடைய கட்சியை கீழ்மட்டத்துக்கு கொண்டு போவதற்கு கங்கணம் கட்டி கொண்டிருந்தார்கள் என்பது அடுத்த பதிவில் சொல்கிறேன். அடுத்த பதிவு போடட்டுமே வேணாமாங்கிறது நீங்கள் ஒரு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேமுதிக தொண்டர்கள் நீங்கள் விமர்சனம் வைப்பதை தவிர்த்துவிட்டு வருங்காலங்களிலே நம் அன்னையார் பிள்ளைகளை எப்படி காப்பாற்ற வேண்டும் அவர்களுக்கு தெரியும். அவர்கள் சொல்லதை செய்வோம் என்று சொல்லி, தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா, என்றென்றும் கேப்டன் வழியில் கேப்டன் ஜி.